வணக்கம். நீங்க இன்னைக்கு நம்ம கூட நடிகர் விவேக் பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு அவரோட வாழ்க்கை, தாக்கம், அப்புறம் அவர் விட்டுட்டு போன சிந்தனைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ, நிச்சயமா. இது வெறும் ஒரு காமெடியோட கதை இல்ல, ஒரு சமூக சிந்தனையாளரோட பயணம்னே சொல்லலாம். ஆமா ஆமா. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். விவேக் எப்படி சினிமாக்குள்ள வந்தார்? அவருடைய காமெடியோட தனித்துவம் என்ன? அது எப்படி சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இதெல்லாம் பார்க்கலாம். கரெக்ட். முதல்ல அவருடைய இயற்பெயர் விவேகானந்தன். 1961 நவம்பர் 19 பிறந்தாரு. 2021 ஏப்ரல் 17 நம்மள விட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட மந்திரம் ஒண்ணு இருக்கு. சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை இல்லையா? அதேதான். அதுதான் அவரோட அடையாளம். சங்கரன் கோவில்ல ஒரு சாதாரண குடும்பம்தான். ஆமா, அங்க பிறந்து அப்புறம் மதுரை அமெரிக்கன் காலேஜ், சென்னை லோயலால் படிச்சாரு. படிக்கும்போதே அந்த நாடகம், மிமிக்ரியில எல்லாம் ஆர்வம் இருந்திருக்கு. படிப்பு முடிச்சு கொஞ்ச நாள் வேலையில இருந்திருக்காரு. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ. அங்கதான் திருப்புமுனை. பாலச்சந்தர் பாத்துட்டாரு. ஆமா, கே பாலச்சந்தர் தான் இவரோட எழுத்து திறமைய கவனிச்சு சினிமாக்கு கூட்டிட்டு வராரு. அதுவும் எடுத்த உடனே நடிகரா இல்ல. இல்ல, உதவி இயக்குனர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 1987 மனதில் உறுதி வேண்டும், அதுலதான் தடவையா ஸ்கிரீன்ல வராரு. கரெக்ட். அந்த ஆரம்பம் ரொம்ப முக்கியம். பாலச்சந்தர் பட்டறையிலிருந்து வர்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா பாருங்க, விவேக் சீக்கிரமே தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிக்கிட்டாரு. ஆமா, குறிப்பா அந்த 90கள் கடைசி, 2000கள் ஆரம்பம், பயங்கரமான வளர்ச்சி. பயங்கரம். அந்த டைமிங் சென்ஸ், சமூகத்தை நக்கல் பண்றது, அப்புறம் அந்த பஞ்ச் டைலாக்ஸ் நச்சுன்னு இருக்கும். அதான் அவரை பெரிய லெவல்ல கொண்டு போச்சு. 200 படத்துக்கு மேல பண்ணிருக்காரு. நிறைய ஹிட் படங்கள். இப்போ சிவாஜில ரஜினி சார் கூட, ரன்ல மாதவன் கூட, சாமில விக்ரம் கூட, பேரழகன், சூர்யா கூட, டும் டும் டும், மின்னலே, பாய்ஸ், ஜிஸ்ட் பெருசு. ஆமா, அன்னியன்ல அந்த சாரி கேரக்டரு, அது மறக்கவே முடியாது. செம்ம ஃபேமஸ் ஆச்சு அது. அது வெறும் காமெடியா நம்ம எல்லாரோட பொறுப்பின்மையே அப்படியே காட்டுச்சு இல்லையா? கரெக்ட். அதுதான் சொன்னேன், வெறும் கவுண்டர் டயலாக் இல்ல. லஞ்சம், மூட நம்பிக்கை, ஜாதி, சுற்றுச்சூழல்னு எதையுமே விடல. அதுதான் அவரை தனிச்சு காட்டின விஷயம். ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அவருடைய இந்த சமூக அக்கறை வெறும் டயலாக்ல மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல, செயல்லையும் காட்டினாரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மேல அவருக்கு பெரிய மரியாதை. ஆமா, ரொம்ப. அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் பசுமை காலாம் திட்டத்தை ஆரம்பிச்சாரு. 1 கோடி மரம் நடணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சாரு. அதுல கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேல மரக்கன்று நடுறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தாரு. நினைச்சு பாருங்க, 30 லட்சம் மரம். அது வெறும் நம்பர் இல்ல, ஒரு தலைமுறைக்கு செஞ்ச பெரிய விஷயம். இந்த கலைப்பணி, சமூகப் பணி, இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் 2009 பத்மஸ்ரீ விருது. ஆமா, அது மட்டும் இல்ல, கலைமாமணி விருது, பிலிம்ஃபேர் விருதுகள், விகடன் விருதுகள்னு நிறைய வாங்கியிருக்காரு. இதனாலதான் ரசிகர்கள் அவரை வெறும் காமெடியனா மட்டும் பார்க்கல, என்.எஸ். கிருஷ்ணன் மாதிரி கருத்து சொன்னதால. சின்ன கலைவாணர், அந்த பட்டம் அவருக்கு அவ்வளவு பொருந்தி போச்சு. நிஜமாவே இவ்வளவு பங்களிப்பு செஞ்ச ஒருத்தர் ஏப்ரல் 17, 2021 திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டாருங்கிறது பெரிய அதிர்ச்சி. ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதுவும் அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கிட்டதால சில வதந்திகள் எல்லாம் கிளம்புச்சு. ஆமா, அந்த டைம்ல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா டாக்டர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, 100% தமனி அடைப்பு தான் காரணம், தடுப்பூசி இல்லைன்னு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, இது மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல வர்ற தகவலை உடனே நம்பிடக்கூடாது. ஆமா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு உண்மையான்னு பார்க்கணும். சரி, அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? விவேக் ஒரு வித்தியாசமான கலைஞர். ஆமா, சிரிக்க வச்சாரு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஒரு சமூக அக்கறை இருந்துச்சு, சில சமயம் ஒரு கோபம் கூட இருந்துச்சுன்னு தோணும். கரெக்ட். அவர் ஒரு என்டர்டெய்னர், அதே நேரம் ஒரு சமூக விமர்சகர். நிச்சயமா அவருடைய அந்த செய்தியுடன் கூடிய சிரிப்பு ஃபார்முலா ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கும் அவருடைய காமெடிய பார்த்தா சிரிக்கிறோம், ஆனா அதே நேரம் அவர் சொன்ன விஷயமும் மண்டைக்குள்ள ஓடும். உண்மைதான். அவர் நட்ட மரங்கள் வளர்ற மாதிரி அவர் விதைச்ச சிந்தனைகளும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவருடைய தாக்கம் சினிமாவை தாண்டி நிஜ வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்போ நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? விவேக் செஞ்ச மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சமூக பிரச்சனைகளை பத்தியோ இல்ல தேவைப்படுற மாற்றங்களை பத்தியும் பேசுறதுக்கு இந்த நகைச்சுவையை எப்படி ஒரு நல்ல கருவியா பயன்படுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.